எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த சர்வசக்தி வாய்ந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உற்சாகமான வணக்கம். எல்லோரும் நல்ல ஹாப்பியா ஹெல்த்தியா வெல்த்தியா வாழணும்னு தான் ஆசைப்படுறோம். நடக்காததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் காரணமா இருக்கு. நம்ம இந்த சின்ன சின்ன விஷயங்களை மாத்தினாவே போதும், நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னா நம்ம தினமும் நமக்குன்னு 1 மணி நேரம் ஒதுக்கி ஒரு சில பயிற்சிகளையும் ஒரு சில செயல்களையும் செஞ்சு வரும்போது நம்ம வாழ்க்கையில மற்றவங்களை விட மிகப்பெரிய உயரத்துக்கு போயிருக்க முடியும். தினமும் அதிகாலையில ஒன்லி 1 hour அந்த கோல்டன் அவரை மட்டும் நீங்க கரெக்டா பயன்படுத்திட்டீங்களா உங்க வாழ்க்கையில வெற்றி கண்டிப்பா அடைஞ்சிருப்பீங்க. நம்ம தினமும் வாழ்றதுக்கான நேரத்தை மட்டும் தான் செலவிடுறோம், ஆனா வளர்றதுக்கான நேரத்தை செலவிடுறது இல்ல. வாழ்றதுக்கான நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம காலையில எந்திரிக்கிறதுல இருந்து பல்லு விளக்குறது, குளிக்கிறது, சாப்பிடுறது, நம்ம வேலைக்கு போறது, மறுபடியும் மதியம் சாப்பிடுறது, இந்த டீ காபி எடுத்துக்கிறது, பிரேக் எடுத்துக்கிறது, மறுபடியும் ஈவினிங் வீட்டுக்கு வந்து டிவி பாக்குறது, ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்றது, விளையாடுறது, ஃபேஸ்புக் பாக்குறது, யூடியூப் பாக்குறது, இது எல்லாமே நம்ம வாழ்றதுக்கான நேரங்கள். வாழ்றதுக்கான நேரத்தை பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம இப்ப இருக்கிற நிலைமையிலே தான் கடைசி வரைக்கும் இருப்போம். வளர்றதுக்கான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளை அடுத்த கட்டத்துக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு பிராக்டிஸ், ஒரு பயிற்சி, ஒரு ட்ரைனிங் தான். அதாவது நம்ம இன்னைக்கு செய்யற வேலை அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கைக்கு உதவுமான்னு பாத்தீங்கன்னா அதுதான் வளர்றதுக்கான வேலை. நம்ம எதிர்கால இலக்குகளை நிர்ணயித்து அதுக்காக வேலை செய்யறது, புதுசா நம்ம ஃபீல்டுக்கு ரிலேட்டடான ட்ரைனிங் அட்டன் பண்றது, நம்மளை நாமளே அப்டேட் பண்ணிக்கிறது, இது போல பல விஷயங்கள் இருக்கு. நம்ம வாழ்க்கையில நம்ம வளர்றதுக்கான விஷயங்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுல, ஏன்னா நம்ம வாழ்றதுக்கான விஷயங்களே பிஸியாயிரும். நம்ம ஒர்க் லோடு, நம்மளோட ரெகுலர் ரொட்டீன் இதுலயே மூழ்கி கிடந்துடும். இதுல இருந்து நம்ம முன்னேறணும்னா நம்ம வாழ்றதுக்கான ஒரு சில விஷயங்களை நம்ம வீடியோல பார்க்க போறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இந்த வாழ்றதுக்கான 7 விஷயங்களை தான், 7 விஷயங்களை 21 நாள் நீங்க கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும், உங்களை அடுத்த கட்டத்துக்கு நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிருப்பீங்க. இது போன்ற புதிய புதிய தகவல்களை வளர்த்துக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு, வாக் அப் அட் த சேம் டைம். தினமும் காலையில ஒரே நேரத்தில் எழுந்திருச்சு வாங்க. உங்களுக்கு நீங்களே அலாரம் வச்சுட்டு ஒரு 10 நாள் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அலாரமே இல்லாம உங்களால எந்திரிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா என்னவே எடுத்துக்கலாம். லாக்டவுனுக்கு அப்புறம் என் லைஃப்ல மிகப்பெரிய சேஞ்சஸ் நடந்தது. கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய பேரோட ஜாப் இல்ல, வேலை இல்ல, என்னோட பிசினஸ் நிறைய டவுன் ஆயிடுச்சு, என் வாழ்க்கையே போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாருக்கும் அதே மாதிரி இல்ல. லாக்டவுனுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒளிவட்டமா மாறினது. லாக்டவுனுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில நான் இம்ப்ரூவ் பண்ணது ஒரே ஒரு விஷயம் தான், அதிகாலையில எந்திரிக்கிறது தான். தினமும் 5 மணிக்கு எந்திரிக்க ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையில அதுக்கப்புறம் எல்லாமே வெற்றி தான். 5 மணிக்கு எந்திரித்த உடனே எனக்கு வாழ்க்கையில கிடைச்சது நிறைய டைம் தான். சிம்பிளா உங்களுக்கு ஒரு ஸ்டோரியா சொல்லிட்டோம். ஏபின்னு 2 பேர் எடுத்துக்கலாம். ஏன்றவர் 5 மணிக்கு எந்திரிச்சாரு, பி என்றவர் 7 மணிக்கு எந்திரிச்சாரு. ஏன்றவருக்கு 2 மணி நேரம் தினமும் கிடைச்சது. 30 நாள்ல பாத்தீங்கன்னா 60 மணி நேரம். இந்த 365 நாள்ல பாத்தீங்கன்னா 730 மணி நேரம். இந்த 730 மணி டிவைடட் பை 8 ஹவர்ஸ்ன்னு போடுங்க, 90 டேஸ் கிடைச்சிடும். அதாவது உங்களோட ஒர்க்கிங் டைம் ஒரு நாளைக்கு 8 ஹவர்னா உங்களுக்கு 3 மந்த் டேட் கிடைச்சிருச்சு. 3 மந்த் உங்களுக்கு நீங்களே ஒரு வேல்யூ போட்டுக்கலாம். 3 மாசம் சம்பளத்தா நீங்க இந்த வித்தின் 2 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா எந்திரிக்கும் போது கிடைக்குது. இந்த கோல்டன் ஹவர்ஸை எப்படி பயன்படுத்துறீங்கன்றத பொறுத்து தான் உங்களோட வாழ்க்கையில சக்சஸே இருக்கு. நான் அந்த கோல்டன் ஹவர்ஸை என் வாழ்க்கையில பிரம்மாண்டமா பயன்படுத்தினேன். என் வாழ்க்கை இப்ப பிரம்மாண்டமா இருக்கு. எனக்கு நடக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா கோல்டு வாட்டர்ல குளிக்கிறது தான். நம்மளோட வெற்றிக்கு தடங்களா இருக்கிறது 2 விஷயங்க தான். ஒன்னு தூக்கம், நம்மளோட மைண்ட் செட். இந்த 2 மாத்திக்கினா போதும், நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சனா வருவோம். காலையில எழுந்த உடனே ஒரு கோல்டு வாட்டர்ல குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்க பாடிக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஒரு எனர்ஜி கிடைக்கும். அடுத்து மறுபடியும் தூங்கணும்னு என்ற எண்ணம் போயிட்டு உற்சாகமா ஃபீல் பண்ணுவீங்க. தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறதே நம்முடைய முதல் வெற்றி தான். அதுக்காக உங்களை நீங்களே அப்ரிசியேட் பண்ணிக்கோங்க, ஒரு நன்றி சொல்லிக்கோங்க. நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறிட்டு இருப்பீங்க. தேர்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா பிளான் யுவர் டே, டு டு லிஸ்ட். அதாவது டைம் லைன் பிளான் தான். நீங்க இன்னைக்கு காலையில சீக்கிரமா எந்திரிச்சிருப்பீங்க, காலையில குளிச்சுட்டீங்க, இப்ப நிறைய டைம் கிடைச்சிருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாது. இந்த டைமை மட்டும் கரெக்டா பிளான் பண்ணி இன்னைக்கு நாள் என்னென்னலாம் வேலை செய்ய போறோம், என்னெல்லாம் ப்ரியாரிட்டி ஒர்க், எதெல்லாம் நம்ம முடிக்கணும், எதெல்லாம் நம்ம கூட இருக்கிறவங்க முடிக்கணும், அப்படி நீங்கள் பிளான் பண்ணி ஒரு ஒர்க்கை செய்யும் போது உங்கள் லைஃப் டே டு டே லைஃப்பில் சூப்பராக ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களை ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஈஸியாக பண்ணுவீங்க. நம்ம வேலை செய்யாமல் கூட இருக்கலாம், ஆனால் வெட்டி வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா ஊருக்குள்ள நிறைய பேர் வெட்டி வேலை செய்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. நம்ம வெட்டி வேலை செய்யாமல் இருந்தாலே போதும், நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும். நம்ம இன்னைக்கு செய்கிற வேலை அடுத்த 5 வருஷத்துக்கு நம்மளெல்லாம் எப்படி டெவலப் பண்ணோம், ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப், இந்த 3 கேட்டகரியில் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக பிளான் பண்ணிட்டு அதுக்காக டைம் ஒதுக்கி அந்த வேலையை நீங்க தினமும் காலையில ஒரு டைம் ரிவ்யூ பண்ணிடுங்க, மதியம் ஒரு டைம் ரிவ்யூ பண்ணிடுங்க, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ரிவ்யூ பண்ணிடுங்க. அதெல்லாம் கரெக்டா ரிவ்யூ பண்ணிட்டு உங்களோட ஒர்க் முடிச்சிட்டீங்களான்னு பாருங்க. அதுல ஏதாவது ஸ்டில் பெண்டிங் இருந்தா நாளைக்கு அதை கேரிஃபைட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா அவாய்ட் போன் அண்ட் டிவி. இந்த காலையில நீங்க எந்திரிச்சு 2 ஹவர்ல மட்டும் டிவி போன் மட்டும் தவிர்த்துருங்க.
முடிஞ்ச அளவுக்கு 1 மணி நேரம் தவிர்த்துருங்க. அந்த டைமில் நீங்கள் ஃபோன் மட்டும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா எப்படி டைம் போகுதுன்னே தெரியாது. நீங்கள் ஒரு யூடியூபோ ஒரு ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ ரீல்ஸோ ஏதோ ஒன்று பார்க்கும்போது உங்களை நீங்களே அறியாமல் அதில் மூழ்கடிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் நம்மளோட அட்ராக்ட் பண்ண மாதிரி தான் எல்லா வீடியோவும் ஷார்ட்ஸும் எல்லாமே வரும். ஃபோன் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஹேபிட்ஸ் கொடுக்குதா, நல்ல ஃபீலிங்ஸ் கொடுக்குதான்னு. ஐயோ தேவையில்லாமல் 1 மணி நேரம் 1/2 hour வேஸ்ட் பண்ணிட்டுமேன்ற எண்ணம் இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. அதுதான் நம்மளோட இன்றைய காலகட்டத்தில் அதுதான் நம்மளோட நேரத்தை நிறைய சாப்பிட்றது. 5th ஒன் பார்த்தீங்கன்னா புக் ரீடிங். நம்ம லைஃப்பில் மிகவும் கற்றுக்கக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது. ஏன்னா அது தெரியாததுனால தான் நம்ம இன்னும் ரெகுலர் வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால நம்மளே உயர்த்திக்கணும்னா நம்மளே செல்ஃப் அப்டேட் பண்ணணும்னா புக் ரீடிங் தான். புக் ரீடிங்கிறது சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. ஒரு ஆத்தர் ஒரு புத்தகத்தை எழுதுறதுக்கு அவர் வாழ்நாளையவே செலவிட்டிருப்பாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவர் அடுத்தவங்களுக்கு எப்படி டீச் பண்ணாருன்றது அது மூலயமா அவருக்கு என்னென்ன ஃபீட்பேக் கிடைச்சிருக்கு அது மூலம் அப்டேட் பண்ணி தான் ஒரு புத்தகமாக எழுதி வெளியிட்டிருப்பாரு. அந்த புத்தகத்தை படிக்கும்போது அவரோட மொத்த நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு 10 பவர்ஃபுல் புக்கை நீங்கள் படிச்சிட்டிங்களா 10 பவர்ஃபுல் பர்சன் உங்க கூட எப்பவுமே இருப்பாங்க. அந்த நாலேஜோட நீங்க சொசைட்டில போய் அடுத்தவங்க கூட பேசும்போது பழகும்போது அந்த ஸ்கில்லை நீங்க ஒர்க் பண்ற ஃபீல்டில் அப்டேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வெல்த் கிரியேஷன் ஆகும். புக் ரீடிங் இஸ் த மஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். உங்க பிரெயினை சூப்பராக ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு சுறுசுறுப்பு வச்சுக்கிறதுக்கு புத்தகம் படிங்க. குறைஞ்சபட்சம் 10 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் படிங்க. ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அந்த டைமில் தினமும் ஒரு பேஜ் படிக்க ஆரம்பிங்க. நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. அப்போ உங்ககிட்ட நிறைய நாலேஜ் இருக்கும். 6th ஒன் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஒர்க் அவுட். தினமும் உங்களோட எக்ஸசைஸ் பண்ணுங்க. உங்களோட பாடியை உற்சாகமாக வச்சுக்கோங்க. ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுங்க. உங்களை நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கே பிடிக்கணும். அப்போதான் உங்களோட எனர்ஜி லெவல் அதிகமாகும். பிசிக்கல் ஒர்க் அவுட் சன்லைட்டில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விட்டமின் டி கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு சொத்து பார்த்தீங்கன்னா சன்லைட் தான். அது மூலியமா விட்டமின் டி கிடைக்கும். பிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணும்போதோட நம்மளோட பாடிக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். அன்னைக்கு ஃபுல்லாக ஆக்டிவாக இருப்போம், சுறுசுறுப்பாக இருப்போம். 7th ஒன் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். நான் சொன்னது ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைவ் ஃபுட். முடிஞ்ச அளவுக்கு தினமும் ஒரு வெஜிடபிள் ராவா எடுத்துக்காங்க. வெஜிடபிளோ ஃப்ரூட்ஸோ இல்லை நட்ஸோ நேச்சுரல் ஃபுட்டை எடுத்துங்க. அதாவது குக் பண்ணாமது மேனுஃபேக்சர் பண்ணாது இயற்கையாக கிடைக்கிற பொருள் வந்து எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அவாய்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக சாப்பிடுங்க. நல்லா ஹெல்த்தியாக இருங்க. நம்ம இன்னைக்கு பார்த்தா 7 ப்ராக்டிஸ் சொன்னோம். ஒன்று பார்த்தீங்கன்னா வாக்கப் அட் த சேம் டைம். அதிகாலையில் எந்திரிக்கிறது 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு வாங்க. அது எந்திரிக்கிறதுனால உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டர் ஷவர். அதாவது காலையில் எழுந்த உடனே குளிர் தண்ணியில் குளிச்சிருங்கன்னு சொன்னோம். மூணாவது பிளான் யுவர் டே. அதாவது டைம் பிளான் பண்ணிக்கங்க. உங்களோட டு டூ லிஸ்ட்டை பிளான் பண்ணிட்டு அன்னைக்கு சூப்பராக வரும். நாலாவது அவாய்ட் யுவர் ஃபோன்ஸ் அண்ட் டிவி. அந்த காலையில் எழுதிட்டு ஃபோன் டிவியை மட்டும் குறைச்சிட்டு வாங்க. உங்களுக்கே உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நிறைய டைம் கிடைக்கும். அஞ்சாவதுனா புக் ரீடிங். இந்த ஃபோனு டிவி எல்லாம் குறைச்சிங்களா அந்த டைமில் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். அந்த டைமில் புக் ரீடிங் பண்ணுங்க. உங்களோட நாலேஜை வளர்த்துக்குங்க. அடுத்தவங்கள மாதிரி சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வாங்க. ஆறாவது பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஒர்க் அவுட். பிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணும்போதே நம்மளோட பாடிக்கு எனர்ஜி கிடைக்கும். நல்ல ஒரு உற்சாகம் கிடைக்கும். நல்ல ஃபிட்னஸாக ஃபீல் பண்ணுவோம். நம்மளே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்போம். ஏழாவது நல்ல ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் தினமும் சாப்பிட்டுட்டு வாங்க. நீங்க ஹெல்த்தியா இருப்பீங்க. யாரெல்லாம் கடைபிடிக்கிறீங்களா இந்த 7 பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த 7 பிராக்டிஸை கடைபிடிச்சு உங்க வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல் பர்சனா வரணும்னு தான் என்னோட ஆசை. உங்களோட ஆசையும் அதுதான். இந்த 7 பிராக்டிஸை முதலே பண்ண முடியலன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த எந்த பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுட்டீங்களாவே போதும். லைஃப்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கான ஒரு அடியை எடுத்து வச்சிட்டீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல டாபிக்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க.